ஹலோ ஆர்மி, நான் தான் உங்கள் பிங்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேக்கு கூட ஒரு அஞ்சா தண்டா பார்க்க போகிறோம். பிடிச்சதா மட்டும் பாருண்டா, பிடிக்கனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏண்டா டே டேஷ் மோனே, இவ்வளோ திமிருந்தா என்ன நீ வந்து தொட்டிருப்ப? சாவடா நீனு. என்னையா வந்து தொடுற? என்னையா வாடா? தான யாருன்னு தெரியுமா? ஜங்குக். ஜங்குக்கே நீ வந்து தொடுவியா? என்னையா தொடுற? என்னையே தொடுறியாடா? எங்க அது? எங்க? இதோ இருக்கு. நீ சாவடா. தட்டையை பார்த்துட்டு சாஃப்டா இருக்கு நான் சொல்கிறேன். இதோ பாருடா, எவ்வளோ சாஃப்ட்டு நான் காட்டுறேன்டா உனக்கு. டேய் ஜங்குக் விடுறா, அவனை சாவடிச்சு போட்டுரு போற. விடு, வா இங்க. விடு, அவனை சாவடிக்க பண்ண மாட்டேன். டேய் என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்? இவன் அடிக்கிற அடியில செத்தே போடாம போல இருக்கு. ஃபாரனை கூப்பிடுங்கடா. இதோ அங்கே நடின்னு நிற்கிறானே, அவன் தானே நீ கூப்பிட சொல்கிற? அவனே சரியான பயந்தவனு நடிக்க நிற்கிறான் கிட்ட போகிறதுக்கே. இவனாம் அடக்க நம்மளாலாம் முடியாதுப்பா. இவன் ஒருத்தவன் இருக்கான், அவன் வந்தால் மட்டும்தான் இதாக முடியும். ஐயோ, நான் போயிட்டு அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே போகிறான். ஒரு செல்லு தான் அப்படி உள்ளே போகிறான். தேங்க் எப்பா எப்படி படுத்து கிடக்குறான் பாரு. வெளில அவ்வளோ சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு கேட்டு எல்லாருமே எழுஞ்சிருவாங்க போல இருக்குது. ஆனால் இவன் மட்டும் எல்லாம் சொகுசாக படுத்து கால் மேலே காலை போட்டு தூங்கின்னு இருக்கானா? தயாங் கூப்பிட கூட கண்டுக்க மாட்டேங்கிறானே. டேய் அப்படியே தயாங் வந்துட்டு அவன் ஆம்ஸ் வந்து மூஞ்சில் இருக்கும், அதை அப்படியே பொறுமையாக எடுக்கிறான். எடுத்து திரும்பி பார்க்குறான். ஐயோ மறைகிறானே. தயாங் வெளில கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் வாயேன். பிரச்சனையாக இருந்தா என்னையும் அங்கே கூப்பிட்ற? நான்லாம் வரல. அப்பா வாப்பா, செம பேர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வந்தால் மட்டும்தான் முடியும். நான் தான் வரலன்றல, வர முடியாது. கிளம்பிங்கேருந்து. ஜங்குக் தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ நீ வா, நீ வந்தால் மட்டும்தான் வந்தா இருப்பான். ஓ இவனா, ஐயோ சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு கழுத்தெல்லாம் வர வலிக்குது. அப்படியே என் கையெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு திறந்து விடு. இதோ என்ன வச்சிருக்கியா? தடவி பார்க்காத, நான் வச்சிடல. ஏன் உனக்கு தெரியாதா? நான் தானே கேட்பேன்ட்டு. இப்போ நீ வச்சிடல, ஏன் எடுத்துகிட்டு வரல நீனு? ஐயோ வச்சிருக்க இந்தா. அது எங்க லைட்ரு கொடு. இது அப்புறம் மாறக்கூடாது சரியா? வச்சிடலன்னு சொன்னு வச்சுக்கேன், அப்படியே சதைச்சிடும் வாய. எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க வந்துட்டு அப்படியே போகிறான். ஸோ அங்கே கேன்டீனில் தான் அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. டேய் விடுங்கடா, உன்னை சாவடிக்க விட மாட்டேன், உன்னை அடித்து கொல்லாம விட மாட்டேன். மண்டையை பொழுது ரத்தம் தெரிக்கல, விடுங்கன்றல. அச்சோ என்ன எச்சாலும் ரொம்ப கோவத்தில் இருக்கு போல. டேய் எதுக்குடா அவனை பிடிச்சி வச்சுருக்கீங்க? விடுங்க. இல்லை தயம், இவன் கண்டிப்பாக விட்டோன்னா கொலை பண்ணிடுவான். விடுன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். என்ன சொன்னோம்? ஏன் அப்படி கோவப்படுற? இப்படி அடிச்சுனே இருந்தா உன் கை தானே வலிக்கும் பேபி. அப்புறம் என்னாலும் தாங்க முடியாதுல்ல. அடிச்சுனே இருக்கக்கூடாது. இதோ இந்த கிளாஸை எடுத்தோமா, வச்சு சொருகணுமா, வச்சு சொருகினே இருக்கணும். இப்படி ரத்தம் தெரிக்கணும், இப்படி பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையனை குத்திட்டு அந்த கிளாஸ் அப்படியே தூக்கி போடுறான். நம்ம ஜங்க் அப்படியே கிரிப்பியாக ஸ்மெக் பண்ணிட்டு அவ்வளோதானே. அந்த பையன் செத்துட்டானா? போட்டோம், அப்படியே போட்டோம். அப்படியே சுற்றி இருக்காங்களா, அவ்வளோ ஷாக்கோட அப்படியே கத்தின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, நான் வார்டன் பேசுகிறேன் ஜெயிலேருந்து. இங்கே தயவங்க ஒருத்தவனை கொலை பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? நம்ம சொல்லுங்கள், நீங்கள் வரீங்களா இப்போது? கொலை பண்ணிட்டானா? ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து ஜெயிலுக்கு வந்தானுங்க. ஜெயிலுக்கு வந்தே கொலை பண்ணிட்டானுங்களா? உங்களை வச்சுக்கின்னு வரேன். தேங் ஜங்குக் போலீஸ் நாம்ஜுன் வரான். அவர் வந்து உங்களை டீல் பண்ணிப்பார். இதுக்கப்புறம் என்னால் முடியாது. ஜெயிலுக்கு வந்து கொலை பண்ணுறீங்களா? என்ன வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது? ஓ எங்களுக்கே ஹேண்ட்கஃபா? போடு எங்கள் 2 பேருக்கும். தேங் நீங்கள் 2 பேருமே இங்கே உட்காருங்க.
நாம்ஜுன் வந்துடுறாரு, நீயாச்சு அவராச்சு. இதுக்கு என்ன பண்ண போறணும் தெரியல. ஐயோ ரத்தமாக இருக்கே. டேய், இது யாரும் க்ளீன் பண்ணாதீங்கடா. நாம்ஜுன் வந்து பார்க்கட்டும். பார்த்தா தான் சரிப்பட்டு வரும். வார்டன், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. இப்போ அவன் உன்னை அடுத்தது உங்களை தான் கொலை பண்ண போகிறான். நீங்கள் இங்கே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க ஃபஸ்ட்டு. போங்க போங்க. பாடி ஐயோ டேய், வாங்கடா நம்மளும் போயிடலாம். இவங்க கூட இருந்தாலே நம்மளுக்கு ஆபத்து தான். வாங்க போகலாம். எல்லோரும் வாங்க போகலாம். எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. டேக்குக்கு அப்புறம் அந்த டெட் பாடி அது அப்படியே அங்கே தான் இருக்குது. இதோ இருக்குதுங்களா 2 பேரும். என்னடா இதோ 2 பேரும் சாதிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன டேய், நீங்கள் உறுப்புன்னு சொல்லிட்டு தான் இங்கே கூப்பிட்டு வந்ததே. இங்கே வந்து கொலை பண்ணிட்டு இருந்தீங்களா? எப்போ உருப்பட போகிறீங்க? போகிற ஐடியாவே இல்லையோ? இங்கேயே தூக்கு தண்டனை வேணுமா என்ன? எங்கே அந்த பாடி? தோ இருக்கா? ஐயோ செதைச்சி வச்சுருக்குறீங்களே. ஏன் பார்த்தா நீ தானேப்பா கொலை பண்ண அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி மறைக்கிறான் நாம்ஜுனை. இதடா மறைக்கிற, உன்னை கூப்பிட்டு வந்ததே நான் தான். நான் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண விட்டுருவேனா? இதோ இதுவே கிடச்சிச்சு ஒரு ஆதாரம். இதை வச்சு இங்கேயும் உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன்டா நான். கொலையா பண்ணிட்டு சுற்றுற நீ. நாளைக்கே கோர்ட்டுக்கு போகிறோம். உனக்கு தண்டனை நான் வாங்கி கொடுக்குறேன். டேய், எவனா அங்கே இருக்கான்? வந்து க்ளீன் பண்ணுங்கடா இதுங்களா. அப்புறம் இங்கே 2 பேர் தனித்தனியாக விடுங்கடா. இவனுங்க 2 பேர் மீட் பண்ணவே கூடாது நாளைக்கு வரைக்கும். நாளைக்கு செத்தானுங்க என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே கோர்ட்டில், டேய் தாங்க தயவு செஞ்சுடா ஒழுங்காக நடந்துக்கோ. இந்த அத்தப்பு மேலே பண்ணிகிட்ருக்க சரியா? உனக்காக தானே பேச வந்திருக்க ஒரு லாயரா. தயவு செஞ்சுடா ஒழுங்காக நடந்துக்கோங்க. டேய் சங்குக்குமா, தயவு செஞ்சு ஒழுங்காக நடந்துக்கோ சரியா? நல்ல பிள்ளைங்களே 2 பேரும் வாங்கடா உள்ள போகலாமா? டேய் ஜிம்னு அட்டங்கடா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஷோ இவனுங்க ஒருத்தன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். நம்ம டேக்குக்குள்ளே வந்த உடனே அங்கே இருக்க எல்லாருமே அப்படி சைலண்ட் ஆயிடுறாங்க. வர்றா இங்கே தானே உட்காரணும். சங்குக் நீ அங்கே போய் உட்காரு, இங்கே உட்காரக்கூடாது. ஏன் ஏன் உட்காரக்கூடாது? என் தாயம் கூட நான் உட்காரக்கூடாதா? ஏன் உட்காரக்கூடாது? இங்கே கத்தாதடா, நான் ஃப்ரெண்டுடா. தயவு செஞ்சுடா எனக்காக போய் உட்காரு. சரி சரி. தயங்கு ரொம்ப அத்துப்பு மேலே உட்காந்துட்டு இருக்காதுடா. பெஞ்சு மேலே காலை வச்சுக்கின்னு எல்லாம் சொகுசாக உட்காந்து இல்லை பப்ளிகம் வேறு சூவ் பண்ணுறியா? ஒழுங்காக உட்காருடா, ஜட்ஜு வருவார். அப்படி தான் உட்காருவேன். வேணா வருவானா பகு முன்னே வெளில போக சொல்லு. ஐயோ இவனை வச்சுக்கின்னு ஜட்ஜ் வந்துட்டார். ஆரம்பிங்க. என்னாச்சு? ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஜங்குக் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். ரீசனே இல்லாமல் அடிச்சிருக்கான். அடிச்சது மட்டும் இல்லாமல் தோ அந்த பையன் போட்டு கொலை பண்ணியிருக்கான். காரணமே இல்லாமல். ஏற்கனவே நிறையா தப்பு பண்ணி தான் உள்ளே வந்தாங்க. எந்த நம்பிக்கையில் இவங்களாம் இங்கே விடுறீங்க? உள்ளே வந்தும் கொலை பண்ணிகிட்ருக்காங்க. இது அப்படியே விட முடியாது. எங்களுக்கு கரெக்டான ஒரு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அப்போ நாம்ஜுன் அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். என்ன ஒரு அதப்பு இவனுக்கு. எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஜட்ஜு உட்காந்துட்ருக்காங்க. கூதியப்பா உட்காந்துருக்கான் இவன். இவனுக்கு எப்படியோ தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். சும்மா விடக்கூடாது. நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஜிமின்? கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் எப்படி இவங்க தான் குற்றவாளின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம்? என்ன நினச்சி ஃபஸ்ட்டு கேளுங்க. சங்குக் வா வந்து சொல்லு. என்னாச்சுன்னா டேய் வாடா உள்ள. சார் கையும் அப்படி இப்படி வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன சட்டை அழுக்காகுதுல்ல? போட்டிருக்கதே ஜெயில் சட்டையா? இதில் ஒரு அழுக்கா வராகுதா? போட்டோன்னா தலையில் வாடா. இன்னும் எந்த ஜெயிலில் உள்ளாம்? எதை வேணா கொடுங்க, நான் தாராளமாக இருப்பேன். ஆனால் கூட ஒரு துணைக்கு யாராச்சும் விட்டால் நல்லாயிருக்கும். தோ அவள் அந்த இடம் பக்கத்துலலாம் இருக்கே. உள்ளே இருக்கதும் அழகாக தான் இருக்குது. எது அதுவா? நீ அந்த செல்லுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுற? ஆமாம். உனக்கு இதை பற்றியும் தெரியாமல் நீ அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படாத. உள்ளே இருக்க மோசமான ஆள்.
என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. இந்த செல்லுல போடுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால தான் அவன் தனியா இருக்கான். நீ அதுக்குள்ள போன ஆசைப்படுறியா? பயமா? நானா? ஹலோ! எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? பாரு, அவன பாரு. அப்படியே அப்பாவே பச்சை புள்ள மாரி இருக்கான். அவன் என்ன பண்ண போறான்? கொஞ்சம் போரிங்கான கேரக்டரா இருக்கும். அதனால தான் உள்ள வரமாட்டானுங்க போல. எனக்கு அதுதான் வேணும். கண்டிப்பா உனக்கு அதுதான் வேணுமா? ஆமா வார்டன். எனக்கு அதுதான் வேணும். அவ்வளோதான். ரொம்ப பேசுறானே! சரி ஓகே. உன் விருப்பம். நீ உள்ளயே இரு. எத அடிச்சுக்காம இருக்கணும். நைட் டைம். நான் போறேன். போயிட்டானா? ம். இதோ பார்றா நெய் கொழுந்து. அழகா படுத்துனுருக்கானே! மூஞ்ச காமிச்சா நல்லாயிருக்கும். ம். நல்லா தான் இருக்கு. பேருக்கு தான் ஜெயிலு. இல்ல சொகுசா தான் இருக்குடா யப்பா! அழகான படுக்கை, அழகான ஒரு பையன். இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ம். ஹலோ! எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் உங்க திருமுகத்த காமிக்கலாமே? ம். எப்பா உங்கள தான் பாஸ். ஐயோ! இவன இப்படி திரும்பி முறைக்கிறான். விட்டா அடிச்சிருவானோ? ச்சே ச்சே! நம்ம பயப்படக்கூடாது ஜாக்சனு. தைரியமா இருக்கணும். பார்த்துக்கலாம். ம். பேர் என்ன? பதில காணோம். என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? உன் ஏஜ் என்ன? ஆ இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானே! ரொம்ப சைலண்ட்டான ஆள் போல. போரிங்கா வேற இருக்கான். ச்சே! ம். இப்போ விட்டுருவோம். மிட் நைட் ஆகட்டும். அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ மிட் நைட் ஆகுது. தூங்கிட்டானா? ம். இப்படி பின்னாடி படுத்துன்னு இப்படி கட்டி பிடிக்கிறது சாஃப்டாக இருக்கானே! நல்லா மெது மெதுன்னு கும்முன்னு. அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். யார்ரா அது பின்னாடிலேருந்து கட்டி பிடிக்கிறா அப்படின்ட்டு. அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறான். ஹே செல்லம்! பார்த்தா யாரா செல்லம் உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறான் செல்லு வெளியே. பார்த்தீங்களா? இவர் பண்ண தப்பே கிடையாது. இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். யாராவது தப்பு தொட்டா கோவம் வரதானே செய்யும். அதான் அப்படி பண்ணியிருக்காரு. அது எப்படி நீங்கள் நியாயப்படுத்த பார்க்கலாம்? கொலை பண்ண தப்பு தானே? தப்பு தான். இவருக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுங்க. தப்பு கிடையாது. அவரே ஒரு அப்பாவி. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? எது அப்பாவியா? கொலை பண்ண அப்பாவியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கே எத்தனை பேர் நின்றுட்டுருக்கோம். ஜட்ஜ் அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவன்னா அவ்வளோ திமிரா உட்காந்துட்ருக்கான். கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஒரு கொலை பண்ணிட்டான்னு கவலையே இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணிட்டு அப்படியே பப்ளிக் அச்சீவ் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக பார்க்குறான். பார்த்தீங்களா எவ்வளோ அதப்புன்ட்டு. போதும் நிறுத்துங்க. இது கோர்ட்டா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா? கத்தின்னு இருக்கீங்க. இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஜட்ஜ் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இங்கே என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலாம். அது உங்களுக்கு சரிதான். டாக்டர் வர வைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்துட்டு அப்புறம் தீர்ப்பு சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன். டிஸ்மிஸ். அப்பா டேய் வாடா. அப்படியே உட்காந்துட்ருப்பேன் நம்ம படம் போடுற மாதிரி. வாடா. ரிசல்ட்டு மட்டும் வரட்டும். டாக்டர் செக் பண்ணிட்டு உங்கள் 2 பேருக்கும் தண்டனை நான் வாங்கி தரேன். நீ அவளுக்கு சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட் இல்லை, சப்போர்ட்டு தான். பார்ப்போம் இந்த கேஸில் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு. என்ன இங்கே பாருங்கள் நம்ஜூன், நீங்கள் ஒரு போலீஸ். நீங்கள் கோவப்படலாம். இத்தனை நாள் உங்களை அலைய விட்டதுக்கு நீங்கள் கோவப்படலாம். ஆனால் இதுக்கு அது கிடையாது சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கே பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. டேய் வாங்கடா 2 பேரும். ஜிம்மனுக்கு ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு. உன்னை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். டேய் என்னடா வாதாடுற? ஒழுங்காக கூட வாதாட தெரியுதா உனக்கு? உன்னைய சொல்லணும். கரெக்டாக ஆளை சூஸ் பண்ண தெரில. ஜங்குக் அம்மா அப்பா உன்கிட்ட பேசுன்னு சொன்னாங்கடா. நான் பேசலை. டேய் வந்து என்னன்னு பேசுடா வா. ஜங்குக் ஏன்பா இப்படி கோவப்படுற? இப்படிலாம் பண்ணலாமா? கொலை பண்ணுற அளவுக்கு போகலாமா சொல்லு. நீங்களே எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. இப்படி கொலை பண்ணிட்டு சுத்தா என்ன தான் பண்ணுறது?
இந்த சைடு. டேய் மச்சான், ஏன்டா இப்படி பண்ணிட்டு சுத்துற? உனக்கு ஜங்குக்கு வேணுமா வேணாமா? வேணும்ல. அப்புறம் இப்படியே கொலை பண்ணிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்க வேண்டியதுதான். நீ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில போய் ஜங்கு கூட வாழணும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ற? பைத்தியமா? மச்சான், நான் பைத்தியமாடா? இல்ல. இப்போ நான் பைத்தியம். இப்போ நீ என்ன பைத்தியம்னு சொல்ற. இப்படிதானே? இல்லடா, அப்படி இல்ல. அப்புறம் எல்லாரும் சொன்ன பைத்தியம்ன்ற. பைத்தியமா? டேய் டேய், இல்லடா. இல்ல இல்ல. கோவப்படாத. நீ பைத்தியம்லாம் இல்ல மச்சான். நீ ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்க. ஓகே? ஆ. சரி, டாக்டர் வந்திருக்காங்க. பாருடா, டாக்டர்டா, தயவு செஞ்சுடா அவளுக்கு கோஆப்ரேட் பண்ணு. இங்கே அவரை எங்கேயும் அடிச்சு கிடிச்சு போட்டுற போற. சரி சரி. வாங்க மிஸ்டர் தயாங், உட்காருங்க. தெரியும் தெரியும். ம் ரிலாக்ஸாக இருங்க தயாங். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்க. என்ன? ம் ம் ம். இந்த ரெட் ரோஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ம் ரத்தம். ஆ ரத்தமா? ம் ஆமாம், ரத்தம். அப்படி சிவப்பு கலரில், அதுவும் கத்தி எடுத்து குத்தும்போது வரும் பாரு ரத்தம், கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அப்படியே அதை அப்படியே ஸ்மெல் பண்ணும்போது அப்படியே ஹெவன் ஃபீல் வரும். அப்படி இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணிடுறீங்களா டாக்டர்? ஆ ஃபீல் எப்படிதம்மா இருக்கும்? அப்படியே இருக்கும்போது அப்படியே கத்துவானுங்க பாரு, அது கத்துறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ரசிக்கலாம். கத்துறது யாரும் பாட்டாக போட மாட்டேங்கிறானுங்க. அப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ. ஓகே. இந்த ஒயிட் ரோஸை பார்த்தா என்ன தோணுது? ஜங்குக், மை லவ், மை எவ்ரி திங். அப்படியே இந்த ஒயிட் ரோஸ் போலயே அவ்வளோ அழகாக இருப்பான். வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளோ க்யூட்டு தெரியுமா டாக்டர்? அப்படியே தேவதை மாதிரி இருப்பான். அவ்வளோ அழகாக இருப்பான். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்னா அவ மட்டும்தான். என்னடா மூஞ்சில் ஒரு ஒளிவட்டம் தெரியுதே? தெரியாதா பின்ன? இன்னைக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். பாருடா, ஃபைனலாக முடிவு பண்ணிட்டியா? காலேஜ் ஸ்டார்டிங்கில் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்த ப்ரொஃபஸர்டா, என்னமோ ஸ்கூல் பசங்க மாதிரி காதல் காதல்ன்ட்டு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியா? இப்போ 4th இயர். இப்போயாச்சும் அவனுக்கு சொல்லணும்னு தோணுச்சு உனக்கு? இப்போ தானே கரெக்டாக இருக்கும். இப்போ போய் சொன்னால் தான் அவனை என்னோடது ஆக்க முடியும். அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்டா. அவன் எப்போ தூங்குவான், எப்போ எழுந்திரிப்பான், எந்தெந்த டைமுக்கு என்ன பண்ணுவான், எப்படி சாப்பிடுவான், எந்த சாப்பாடு பிடிக்கும், எந்த கலர் பிடிக்கும், எந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுவான், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவான், எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பான், எல்லாமே எல்லாமே இன்ச் பை இன்ச்சா எல்லாமே தெரியும்டா. அந்தளவுக்கு நான் ரசித்து லவ் பண்ணியிருக்கேன்டா. அவ்வளோ வெறித்தனமான லவ்வு. ஓ, சார் அதனால்தான் ஒயிட் ரோஸ் வளர்த்தீங்களோ கார்டனில்? அவனுக்கு ஒயிட்டு பிடிக்கும், அதனால தான். ஆல் தி பெஸ்ட்டா. ப்ரப்போஸ் பண்ணு. என்ன நல்ல நியூஸாக வந்து சொல்லு என்ன? ஓகே. இறங்கு இறங்கு, கோட் வந்துருச்சு பாரு. சரிடா, போயிட்டு வர மச்சான், பாய். தேவன் அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி காலேஜுக்கு போகிறான். பக்கத்தில் அந்த சீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒயிட் ரோஸ் பொக்கே இருக்குது. அதை அப்படியே எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இது அப்படியே ஸ்மெல் பண்ணும்போது அவனை அப்படியே ஸ்மெல் பண்ணுற மாதிரி இருக்கு. போய் சொல்லணும் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்குறான். ஸோ கிரவுண்டில் வந்துட்டு எல்லாருமே விளாண்டுருக்காங்க, பேசிக்கின்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம தயான் கார் வந்த உடனே எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. கும்பலாக இருந்தாலும் நல்லா வேகமாக கிளாஸுக்கு போகிறாங்க. ப்ரொஃபஸர் தயாங்டி, சீக்கிரமா உள்ளே போகலாம், பார்த்தானே திட்டுவான்டி. ஏன்? என்ன? ஏன் புது ஆளில் உனக்கு தெரியாது? இவனுக்கு சத்தம் போட்டாலே பிடிக்காது, அமைதியாக இருக்கணும். இங்கே தோணத்தானே நின்று பேசினாலே வந்து திட்டுவான். ஏன் அடித்தாலும் அடிச்சிருவான்டி. சீக்கிரமா சீக்கிரமா. என்னடா இதெல்லாம் எப்படி பயப்படுறாங்க? தயாங் அப்படியே கிளாஸ்க்குள்ளே தான் வரான், சைலண்ட். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. எங்கே போனா? எங்கே காணோம் காணோம் காணோம். வருகான், எப்படி இருக்கான்னு பாரேன்.
அப்படியே கட்டிச்சு சாப்பிடணும். அப்படியே இந்த ஒத்தடை இருக்குது பார்த்தியா, அதை அப்படியே பிசையணும் என் கையாலே. பிசைஞ்சு பிச்சு வாயில் போடணும். அப்படி இருக்கான். கண்ட்ரோல்டா கண்ட்ரோல். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அவன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான். வெறியாவது பாரு ஜங்கு, என்ன பாரு, என்னை மட்டும் பாரு. இதுக்கு என்ன பார்க்க மாட்டேங்கிறான், இதுக்கு என்ன பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெஞ்சு இருக்கு, அதை அப்படியே தட்டுறான். தட்டும் போது அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன பாருங்க, கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்கேன், என்னை மட்டும் பாருங்க. அப்படியே கிளாஸும் முடியுது. ஜங்குக் நீ மட்டும் ஒரு எல்லாரும் போங்க. எஸ் ப்ரொஃபஸர். கிட்ட வா. என்ன கூப்பிட்றான் கிட்ட. சொல்லுங்க. இந்தா. என்னது இது? பார்த்தது இல்லையா? ஒயிட் ரோஸ். உனக்கு தான். எனக்கா? புரியலையே. லவ் பண்ணுறான் வச்சுக்கோ. என்ன ப்ரப்போஸ் பண்ணுற நீ? லவ் பண்ணுற வச்சுக்கோன்ட்டு. நீயா? ப்ரப்போஸ் கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? இப்போ ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படி தான் பண்ணுவாங்களா? இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் அப்படியே கடிச்சிடுமுண்டா. ஒவ்வொரு வாயாடுறல்ல. ஆனால் எனக்கு ஒயிட் ரோஸ் பிடிக்காதே. ஒயிட் ரோஸ் பிடிக்காதா? ஆமாம், எனக்கு ரெட் ரோஸ் தான் பிடிக்கும். ரெட் ரோஸ் எடுத்துகிட்டு வா, வேணா நான் உனக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படி திருப்பி கையில் கொடுத்துட்டு போயிட்டு வரேன் ப்ரொஃபஸர். எனிவைஸ், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணது என்ன தான் சிம்பிளாக இருந்தாலும் அது மாதிரி ஹாட்டாக தான் இருந்துச்சு. போகிறான் பாரு நல்லா இட்டு பாட்டிக்கின்னு. இப்போ என்ன நோன்னு சொல்கிறானா, இல்லை ரெட் ரோஸ் எடுத்துகிட்டு வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பானா? ஒன்றுமே புரியலையே. நோ மட்டும் சொன்னானா அப்படியே செதுச்சிட மாட்டான் நீ. எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் எனக்கு வேணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2 days அந்த மாதிரி போகுது. நம்ம அவங்க வந்து ஜங்குக்கிட்ட எதுவும் பேசலை, நம்ம ஜங்குக்கும் அதுவும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள், டேய் கேள்விப்பட்ட ப்ரொஃபஸரே ரிஜெக்ட் பண்ணிட்டியாமே? ஆமாண்டா. யாரா நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? பார்ப்போம். இவர் எந்த அளவுக்கு போய் எனக்கு வந்துட்டு ரிஸ்க் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான்னு பார்க்க தானே போகிறேன். வந்து சும்மா லவ் பண்ணுன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்போமா? ரிஸ்க் எடுக்கணும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எதாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு அது. ஆனாண்டா அது மாதிரி பெருமையாக தான் இருக்குது. ப்ரொஃபஸரே ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா எத்தனை பிள்ளைங்க அலைஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த சார் பின்னாடி சுற்றுங்க. ஆனால் அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ல. ஒன்றாண்ணா ரிஜெக்ட் பண்ணியும் பண்ணாத மாதிரி பண்ணது. உன் கண்ணு ஒரு கோத்தை பார்த்தேன் பாரு, சும்மா ஜிவ்வுன்னு இருந்துச்சுடா. டேடி ப்ரொஃபஸரா? ஓ தயோங், நீங்களா? இங்கேருந்து கிளம்புங்க எல்லாரும், சங்குக்கு தவிர. டேடி வாட போகலாம், அடிச்சிட போகிறான். இப்போ எதுக்கு பயமுத்துறீங்க எல்லாரையும்? பயமெல்லாம் முத்தல. இந்தா. ரெட் ரோஸா? கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த ஒயிட் ரோஸை வீட்டிலே வளர்த்து எனக்காக எடுத்துகிட்டு வந்தீங்களாமே. ஆனால் அதுக்குள்ளே எப்படி ரெட் கலர் ரோஸ்? இதுவும் வீட்டில் தான் வளர்த்தேன். வீட்டில் வளர்த்தது தான், உனக்காக தான். உனக்கு தான் பிடிக்குன்னு சொன்னேன்ல. லவ் பண்ணுறேன்டா. இப்போ என்ன சொல்கிற, ஏற்றுக்கிறியா? ரொம்ப பைத்தியமாக லவ் பண்ணுறேன். லவ்வையும் தாண்டி இது, இதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல. அந்த அளவுக்கு மேலே பைத்தியமாக இருக்குண்டா. உன்னை பற்றி எனக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட கிடையாது. ஒரு விஷயம் கூட கட்டவே கிடையாது. எனக்கு நீ வேணும், எல்லாமே ஒன்று விடாமல் இன்ச்சு பை இன்ச்சா. ஏன் கண்ணில் இருக்க முட்டி கூட எனக்கு வேணும்டா. மொத்தமாக எனக்கு நீ வேணும். எனக்காக மட்டும்தான் இருக்கணும். எனக்காக மட்டும்தான் இருக்கணும். என்ன பார்க்குற? பார்க்கும்போதே தெரியுது உன் ஹார்ட் பீட் இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குதுடா. இப்போ சொல்லு என்ன சொல்கிற? என்ன அதெல்லாம் கிடையாது.
நான் சும்மா சொன்னா நீங்க சீரியஸாவே எடுத்துட்டு வந்துட்டீங்க நான் எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு இந்த லவ்வு ஐயோ! செல்லம். அச்சச்சோ! ஒரு அறையிலே மயக்கம் விழுந்துட்டானே! அவ்வளோ பலமா அடிச்சிட்டோம். கண்ணு வேற சிவந்துருச்சு. அப்போ பலமா தான் அடிச்சிருக்கும். அதான் நானும் பார்த்துன்னு இருக்கேன். ப்ரொபோஸ் பண்ணா வேணாவா சொல்ற? இப்போ நீ எனக்கு தான் சொன்னோம். எனக்கு மட்டும் தான். இப்போ உன்னால வேணான்னு சொல்லவே முடியாது. நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். என்ன? ம். என் கூட இரு. அப்படியே நம்ம ஜவுங்க அப்படியே தூக்கிட்டு அப்படியே காருக்கு கூட்டு போறான். கூட்டு போயிட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே அவன் கார்ல ஏறி இதுக்கப்புறம் நீ எனக்கு தான். எல்லாமே எனக்கு மட்டும் தான். சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. எங்க இருக்க? என்ன கையெல்லாம் கட்டியிருக்கு. இவ்வளோ இருட்டா? எங்க இருக்க? ஏஞ்சிட்டியா செல்லம்? நான் நினச்சேன் இந்த ஜென்மத்துக்கு நீ ஏந்திரிக்க மாட்டேன்ட்டு. அவ்வளோ பலமாக வச்சிட்ட. சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். என்ன? ஏன்னா ஒன்று நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்க? என்னை விடு, நான் போகணும். ஒரு தடவை என் உலகத்துக்குள்ளே வந்துட்டா இங்கே போக வேண்டிய ஆப்ஷனே கிடையவே கிடையாது. இங்கே தான் இருக்கணும். என்ன? நானாக மனசு வச்சாதான் உண்டு. ஆனால் நான் வைக்க மாட்டேன். புரிஞ்சுதா? நான் நாய் மாதிரி உன் பின்னாடி சுற்றினா நீ என்ன அசால்ட்டாக வேணான்னுவியா? செல்லம், என்ன வேணான்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? தெரியுமா? தோ கத்தி இருக்குது தெரியுமா? அது எவ்வளோ ஷார்ப்பு. பேக்கு தான் சைஸு சின்னது. ஆனால் அப்படி லைட்டாக அப்படி கீறினாலே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு இந்த கத்தி. இது அப்படியே உன் மேலே ஃபுல்லாக கீறினா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல தான் தோ இப்போ நீ படுத்துருக்கல, அதுக்கு மேலே தான் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டை அப்படியே போட்டு அப்படியே அருன்னு அறுத்து அப்படியே ரத்தத்தை எடுத்து அப்படியே அந்த ரோஸ், இந்த ஒயிட் ரோஸில் அப்படியே மேலே ஊற்றுனா அப்படியே அழகாக ரெட் கலரில் மாறிச்சு பாரு. சும்மா அப்படி இருந்துச்சு. அது நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி உனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீ அசால்ட்டாக வேணான்னுவியா? அப்போ நீ காலேஜில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் காணாம போனது காரணம் நீயா? ஆமாம் செல்லம், நான் தான். அது நான் தான். உனக்காக தான்டா, உனக்காக தான் எல்லாமே பண்ணேன். உனக்காக மட்டும்தான். அப்படியே கத்தியை கீழே போட்டு அப்படியே கண்ணத்தை அப்படியே பிடிக்கிறான் டைட்டா. இப்போ தெரியுதாடா உனக்கு? இது லவ் கிடையாது. இது லவ்வுக்கும் மேலே பைத்தியம்டா, பைத்தியம். அப்படி ஒரு லவ். இவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுதா? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். வேணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்டா. எந்த எல்லைக்கு வேணாலும். இத்தனை நாள் உன்கிட்ட இந்த மாதிரி முகத்தை காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு அர்க்கம் இருக்கான். ஏதாவது ஒன்று மாறிச்சுன்னா, தப்பாச்சுன்னா, இப்போ நடந்துச்சுல, அதுதான் நீ தான் எனக்குள்ள ஒரு அரக்கனே வர வைக்கிற. நீ தாண்டா காரணமே. தண்ணி குடிங்க டாக்டர். நெஞ்சு அடிச்சு செத்துற போறீங்க இங்கே. வேணா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? தண்ணி குடிக்கல. கம் டவுன். ஆனால் டாக்டர், அப்படியே அந்த சின்ன பசங்களை அப்படியே கொலை பண்ணும்போது எப்படி தான் இருந்துச்சு? அப்படியே ஜங்குக்க நினச்சே கொலை பண்ணேன். அவனுக்காக பண்ண போகிறோம், பார்த்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சும்மா சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அந்த ஃபீலே வேற லெவல். இதோ அங்கே மிரர் இருக்கா, அது அப்படியே ஒரு உடச்சி அப்படியே அந்த ஷார்ப்பான ஒரு பீஸை எடுத்து அப்படியே உன் கழுத்து அப்படியே சொருன்னு சொருவுனா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? ஐயோ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு இன்ஜெக்ஷன் எடுத்து நம்ம தயாவுக்கு போட்டு விட்டுடுறான். ஸோ தயா அப்படியே மயங்கிடுறான். எங்கேயும் மூச்சு இருந்தால் நம்மளை எங்கேயும் பண்ணிட போனான் அப்படின்ட்டு. ஜிமின் சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? என்ன? ஏன் வாங்கியிருக்கான்? நான் தான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டேன். ஐயோ தயவு செஞ்சு உன்னை கூப்பிட்டு போங்க. எல்லாம் ஓகே தானே? நான் சொல்கிறேன், ஜங்குக்கு அனுப்புங்க. ஜங்குக்கு அடுத்து நீ தான் அப்படின்னு சொன்னால் ஜங்கு அப்படி வரான். தயங்க பார்த்துட்டு என்னாச்சு?
தேங்க் என்னாச்சு? ஏன் அவன் இப்படி இருக்கான்? டேய் ஒன்றும் இல்லைடா. தயாங் வந்து மயக்க ஊசி தான் போட்டிருக்கான். ஒன்றும் இல்லை. ஏஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில். மயக்க ஊசி போட்டிருக்காங்களா? ஏன்? எதுக்கு? எதுக்கு அவனுக்கு போடணும்? டேய் டேய் கோவப்படாதடா. போட்டிருக்காங்க. அப்போ தான் அவன் அமைதியாக இருப்பான். இல்லைன்னா டாக்டருக்கு எதாவது ஆகிடும்ல. நீயாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. புரிஞ்சுக்கவா? ஐயோ டாக்டரே, வெளில வரேன்டா. ஃபஸ்ட்டு கொலையும் உனக்கு தான். அது உட்காருங்க உட்காருங்க மிஸ்டர் ஜங்குக். ஜங்குக் அப்படியே அமைதியாக வந்து உட்காடுறான். ஜங்குக், இந்த ரெட் ரோஸை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தயாங் தயாங் தான் ஞாபகம் வராரு. உன்னால தான்டா எனக்குள்ளே இருக்க வெளில வரானே. அப்போ உனக்குள்ள மட்டும்தான் அர்த்தம் இருக்கனா தயாங்? எதுக்கு சிரிக்கிற? புரியல எனக்கு. கொஞ்சம் கையை அவுத்து விட, வலிக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறேன். எதுக்குடா அவுத்து விட்டா நஷ்ட்டு தப்பிச்சுட்டு போனா பார்க்குறியா? நம்ப நிஜமாதான் அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம தேங்கும் அப்படி யோசிச்சுட்டு அப்படியே அவுத்து விட்றான். அப்படி நம்ம சொங்கு பொறுமையாக இருந்துச்சு உட்காந்துட்டு. உனக்கு ஜெனி தெரியுமா? ஜெனி அவ பின்னாடி எப்படி நாய் மாதிரி சுத்தனா? தயாங் 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 தயாங்கிட்டு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி சுற்றினான்ல. அப்படியே அதை பார்க்கும்போது எனக்கு வெறியாச்சே. அவ காண போயிட்டா தெரியுமா? 3 நாள் முன்னாடி. யாரால? என்னால். எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கவே இல்லை. உன் பின்னாடி யார் சுற்றலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதான் கொலை பண்ணிட்டேன். ஏன்னா நீ என்னை மட்டும் தானே பார்க்கணும். நான் உன்னை மட்டும் தானே பார்க்கணும். உன் பின்னாடி அடிச்சு சுற்றினா எனக்கு பிடிக்குமா? அதான் கொலை பண்ணிட்டேன். அப்படி அவளோட இதயம் இருக்குல்ல, அந்த இதயத்துக்குள்ள தான் நீ இருக்க. அப்படியே எடுத்து கையால் நசுக்கணும் பாரு. அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நீ என்னோடது மட்டும்தானே. நீ எப்போ சொல்லணும்னு பார்த்து சொன்னேன். ஆனால் நீ எந்த அளவுக்கு போகிறேன்ட்டு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு எனக்கு. உன்னையும் நீ அவளை வச்சிருக்க அப்ஜஸ்ட் அதையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா எனக்கே டிஸ்டா? ஆளாச்சே இருக்காதா வேணா? கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை பிடிச்சிக்கிட்டு எழுத்து லவ் யூ தயாங். என்ன டாக்டர் பயந்துட்டிங்களா என்ன? பயப்படணும் ஆச்சே. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அவ்வளோதானா? முடிஞ்சிச்சா? எல்லாம் போகலாம்ல. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன இவ கையாலே குத்துறான்? இது இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குல்ல. இது எதுக்குன்னா கை கை லைட்டாக தான் கீறினேன். அதுக்கே அப்படி கத்துறீங்க டாக்டர்? சரி விடுங்க, ஏதோ உள்ளங்கையெல்லாம் கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சு அவ்வளோதானே. கையை வெட்டலான்னு நினச்சிக்கோ. ஏன்னா இது ஏன்னா தயாங்க்கு மயக்க ஊசி போட்டால அதுக்கு தான். இந்தா இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்கன் கிளாஸ் அப்படியே போட்டுட்டு அப்படி போகிறான். அந்த டாக்டர் உள்ளேருந்து கத்துறான். ஜிம்னு அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் பார்க்குறான். ஐயோ டாக்டரே என்னாச்சு? போச்சா? டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். இப்படி பண்ணது மட்டும் வெளில சொல்லிடாதீங்க. என்ன சொன்னால் திருப்பியும் உள்ளே வச்சிங்கன்னே இருப்பானுங்க. அதனால் இது தெரியாமல் மட்டும் வெளில வச்சுக்கோங்க. ப்ளீஸ் செல்ல குட்டியில். ஓகே இந்தாங்க இந்த காசு வச்சுக்கோங்க சரிங்களா? ப்ளீஸ் சரியா சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு வெளில ஓடி வந்துடுறான். டேய் ஜங்குக், என்னடா பண்ணி வச்சுருக்க? உனக்கு என்னடா அப்படி கோவம் வரும் தான். தேங்க அப்படி பண்ணால எப்படி சும்மா விட முடியும்? அதான் ஐயோ வச்சுக்கிட்டேன். சரி அவன் யார்ட்டையும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். சரியா? நீ வந்துட்டு நீ செல்லுக்கு போயிடு. தயாங்கியும் கூப்பிட்டு போயிருப்பாங்க இடத்துக்கு. நீ என்ன பண்ணுறேன்னா 2 நாள் வெயிட் பண்ணு. 2 நாளுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் என்னன்னு சொல்லுவாங்க.
அது வரைக்கும் தயவு செஞ்சுடா ஒழுங்கா இருங்க என்ன. நான் 2 நாள் கழிச்சு உங்களை வந்து பார்க்குறேன். தயன் கூட நீ இருக்கணும்ல, ஆனால் தயவு செஞ்சு ஒழுங்கா இரு. இந்த விஷயம் யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்ன. சரிடா போயிட்டு வரேன். மிட் நைட் போல் ஆகுது. இப்போது ஜங்குக்கோட செல்லுக்குள்ளே யாரோ உள்ள பொறுமையாக உள்ளே வராங்க. அப்படியே உள்ளே வந்து நம்ம ஜங்குக்கு பின்னாடிலேருந்து அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி படுக்கிறாங்க. தயவுங்க கையெடு. ஏன்டா என்ன இப்போ? எதுக்கு அந்த நைட்டு நீ வரல? ஆ நீ இல்லைனா தான் அந்த பையன் இருந்தான். இப்போ எதுக்குடா நடிச்ச? அதுக்குன்னு அறையுவியா நீ? ஆ இப்போ இருக்கல்ல, இப்படி இருக்கணும் அமைதியா சரியா? லவ்வர்லாம் அடிக்கக்கூடாது, தப்பு. அப்படி அடித்தா இப்படி தான் பதிலுக்கு விழும். அப்புறம் 2 பேருமே சைலண்ட்டாக கண்ணும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே பார்த்துக்கிட்டு அப்படியே சடனாக 2 பேருமே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு மாதிரி வெறித்தனமாக கொடுத்துக்கிறாங்க. 2 பேருமே என்னமோ 10 நாள் சாப்பிடாத மாதிரியும், ஏதோ சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. மாற்றி மாற்றி உதட்ட கடிச்சிக்கிறானுங்க. நம்ம தயாங் சங்குக்கு அப்படியே நாக்கை பிடிச்சி கடிச்சு இழுக்கிறான். அப்படியே முத்தம் கொடுத்துட்டே தயாங்கோட கை ஜங்குக்கு உடம்பு ஃபுல்லாக அப்படியே தடவுறான். தடவிட்டு அப்படியே பிசைஞ்சிட்டு இருக்கான் போட்டு. நம்ம ஜங்குக்கும் சும்மா இல்லை, அவனும் தயாங்கோட பின்மாண்டி அப்படியே பிடிச்சி நல்லா கிட்டது அப்படியே வச்சு அழுத்தி முத்தம் கொடுக்குறான். அப்படியே 2 பேரும் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தயாங்க அப்படியே ஜங்கு அப்படியே தூக்கிட்டு அப்படியே முத்தத்தை பிரேக் பண்ணிட்டு, ரொம்ப கத்துவ சத்தம் போட்டால் எல்லாருக்கும் கேட்டுரும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அப்படியே 2 பேருமே உள்ள வெறித்தனமாக பண்ணி முடிக்கிறாங்க. நான் டெலிகிராமில் சொல்கிறேன். ஸோ 2 டேஸ் கழிச்சு காட்டுறாங்க. கோர்ட்டில் டாக்டர் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஜட்ஜும் அப்படியே பார்த்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். நம்ம ஜிம்மினோட பொறுப்புலேயே இவங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கட்டும். அப்பப்போ வந்து எங்கள் ஆளுங்க வந்து செக் பண்ணிட்டு போவாங்க, இவங்க 2 பேரும் ஓகேவா இல்லையான்ட்டு. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணால் இது ஜிம்மில் வந்து கேட்போம். கோர்ட் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜிம்மினுக்கா அப்பா சந்தோஷமாக இருக்குது. அப்பா ஃபைனலாக உங்கள் 2 பேருமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆனால் மொத்தமாக கிடையாதுடா, டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செக் பண்ணிட்டு போவாங்க அப்பப்போ வந்து இங்கே ஒழுங்காக இருக்கீங்களான்ட்டு. உங்கள் 2 பேருக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும்னா தயவு செஞ்சு டாக்டருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கடா. என்ன உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டேய் தயவுங்க நீ கொஞ்சம் புரிஞ்சுப்ப. நீ ஜங்கு கிட்ட சொல்லு என்ன. டேய் என்ன ஓகே தானே? இன்னும் கூட இருக்கணும், வாழணும். அதனால் நம்ம ஒழுங்காக இருக்கலாம் சரியா? நீ சொல்லிட்டா எனக்கு ஓகே தான் தயாங். வெக்கப்படுறியாடா? அழகாக தான் இருக்கு. ஐயோ 2 சைக்கோவும் பேசிக்குதுங்க. சரிடா போகலாம் வாங்க. ஜங்கோட ஃபேமிலி அப்படியே ஜங்கு வந்து ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம தயாங்க்கு பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை. நம்ம ஜிமின் தான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், வேறு யாருமே இல்லை. அப்போ நாமிச்சன் வரான். பரவாயில்ல எப்படியோ ஜெயிச்சிடல நீ. பார்க்க தானே போகிறேன் இவனுங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறானுங்க, திருந்து போகிறாங்கன்ட்டு. திருப்பி இங்கே தான் வரணும் என்ன. ஜிமினே ரெடியாக இருந்துக்கோ. இவன் ஒருத்தவன் இப்போ பார்த்தாலும் தொலை பண்ணிங்க. இவனுக்கு என்ன தான் என் மேலே கவனம் தெரியல. ஒவ்வொரு எஃப்எஃப்லையும் இந்த மாதிரி பைத்தியக்காரங்க இருக்கானுங்க. சரிடா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிடுறாங்க. டேஸும் போகுது. நம்ம டேக்குக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை அமைதியாக ஏற்றுக்கிறாங்க. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ரொம்பவே சைலண்ட்டாக ஒரு நார்மல் பீப்புள் எடுத்துக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது ஜிமினுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு டாக்டர் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இவங்க வந்துட்டு திருந்திட்டாங்க, நார்மல் பீப்புள் மாதிரி மாறிட்டாங்க, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேக்குக்கு வந்துட்டு முழுசாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேப்பில் டேக்குக்கும் மேரேஜும் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நானும் தயங்கும் இந்த மாதிரி ஹனிமூன் போகலான்னு இருக்கோம். ஹனிமூனா? தனியாவா? வாய்ப்பே இல்லை, போகக்கூடாது. ஏன் ஏன் போகக்கூடாது? நாங்கள் தான் க்யூர் ஆகிட்டோம்ல. இல்லை இல்லை சரிப்பட்டு வராது, நாங்களும் வரோம். ஹனிமூனுக்கு போகிறோமா இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா? ஃபேமிலியாக போகிறதுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம். நானும் ஜங்குக்கு மட்டும் போகிறோம். டேய் இது சரிப்பட்டு வருமா என்னன்னு தெரில. இல்லை இல்லை வேண்டாம், நாங்கள் போகிறோம் அவ்வளோதான். நாங்கள் தான் சரியாயிட்டோம்ல, அப்புறம் என்ன? கரெக்டு தான். சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, நானே டிக்கெட் புக் பண்ணுறேன். அப்புறம் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு
எனக்கு கால் பண்ணுங்க என்ன? டேய் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கடா. நீங்க திருந்துட்டீங்க இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருங்க என்ன? ஓ! எல்லாம் ரெடியா தான் லக்கேஜ்லாம் ரெடி பண்ணி தான் வந்து நிக்கிறீங்க போலான்ட்டு. சரி ஓகே. போயிட்டு வாங்க. என்ன பேபி போலாமா? நான் எப்பவுமே ரெடி தான். ஸோ ஹனிமூன காட்டுறாங்க பீச்ல. நம்ப தேங் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டு அப்படியே அவன் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு மேல நம்ம ஜங்குக் உட்காந்துட்ருக்கான். அப்படியே வந்துட்டு அங்க இருக்க ஒயின அப்படியே சிப் பண்ணிட்டு, அப்படியே நம்ம தேங் அப்படியே பார்த்து அப்படியே ஒயினோட சேர்த்து அப்படியே முத்தம் குடுக்குறான். அப்புறம் 2 பேருமே ஒரு சாஃப்ட்டான முத்தம் குடுத்துட்டு, ஃபைனலா நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம். ம். இப்போ இப்போ ஒண்ணா உட்காந்துட்ருக்கோம். இல்ல? ஆமான்டா. நம்ம இப்போ சேர்ந்துட்டோம். ஆனா தயாங், நம்மள விட யாரும் பெஸ்ட் கப்புள் இல்ல தெரியுமா? ம். நம்ம 2 பேர் மேலயும் நம்ம 2 பேருக்கும் அவ்ளோ லவ் இருக்குடா. பைத்தியமான லவ்வு. நம்ப உலகத்திலே ரொம்ப பெஸ்ட்டான கப்புல்ல? ஆமான்டா. இல்லையா பின்ன? ம். உன் மேல நான் தான் இவ்ளோ கிரேஸா இருக்கேனே! ஆனா, இந்த சுத்தி இருக்க கப்புள்ஸ பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்ல தயாங். ஒரு மாரி காண்டா இருக்கு. ஏன் செல்லம்? ஏன் பிடிக்கல? என்னமோ அவங்க மட்டும் தான் லவ் பண்ற மாரி பெஸ்ட் கப்புள் மாரி காமிச்சுக்கிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம 2 பேர் மட்டும் தானே. நம்ம 2 பேர் மட்டும் தானே தயாங் பெஸ்ட் கப்புள். அப்ப நம்ம மட்டும் தானே இங்க இருக்கணும். அவங்க ஏன் இருக்காங்க? ம். சொல்றது புரியுது பேபி. எனக்கு புரியாம இருக்குமா என்ன? அப்டின்னு சொல்லிட்டு ஜங்கோட இடுப்ப தடவிக்கிட்டு அப்படியே கிட்ட இழுத்து, "உனக்கு புடிக்கலையா?" ம்ஹ்ம். பிடிக்கல. சரி அப்போ ஓகே. நெக்ஸ்ட் டே. ஹலோ. நீங்க ஜிமின் தானே பேசுறீங்க? ஆமா நான் ஜிமின் தான். ஆ இங்க தயாங், ஜங்குக் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன் என்னாச்சு? அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா என்ன? மண்ணாங்கட்டி. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நான் போலீஸ் பேசுறேன். இங்க வந்த பீச்ல இருக்க இருக்க எல்லாருமே சாவடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. என்னது? நாங்க இவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு கூட்டு போறோம். நீங்க வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கட் பண்ணிடுறான். எது? மீண்டும் மீண்டுமா? ஓகேடா. இதோட இந்த ஒன் ஷாட்ட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் அன்கட் சீன் வந்துட்டு நான் டெலிகிராமில் நாளைக்கு போடுறேன் டைம் இருந்தா. பாய் ஆர்மி.